இறையேசுவில் அன்புக்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கு வணக்கம். மே மாதம் என்று வந்தாலே அன்னையோடு நெருக்கமான ஒரு உறவு ஜெபமாலை வழியாக நம்முடைய வாழ்வில் கடந்து வரும் என்ற மகிழ்ச்சி. ஜெபமாலை மாதம் என்று வந்தாலே, வணக்க மாதம் என்று வந்தாலே, நாம் அனைவரும் அன்னையோடு அதிகளவு நேரம் ஒதுக்குகின்ற ஒரு மாதம். நம் கஷ்டங்களும் நம் வேதனைகளையும் மாற்றுவதற்கு, நம்முடைய தனிமையை போக்குவதற்கு, நம்முடைய வேதனைகளை நீக்குவதற்கு இந்த ஜெபம் என்பது ஒரு ஆயுதம் என்ற எண்ணத்தோடு, ஒரு கருவி என்ற எண்ணத்தோடு நம் அன்னையை நாடி வருகின்றோம். இந்த ஜெபமாலையை பற்றி முக்கியமான புனிதர்கள் கூறுகின்ற கருத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது, புனித அன்னை தெரசா அவருடைய பார்வையில் எப்பொழுதும் ஜெபத்தில் மூழ்கியிருந்த புனிதை அவர்கள் சொல்வது, ஜெபமாலை இல்லாமல் ஒரு நாளும் நான் வாழ முடியாதாம். இந்த வார்த்தையினுடைய அந்த ஆழம், அர்த்தத்தை பாருங்கள். ஜெபமாலை இல்லாமல் ஒரு நாளுமே என்னால் வாழ முடியாது. எவ்வளவோ பெரியதொரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், புனித நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள். ஆனால் எளிமையான வாழ்வுக்கு எது உயர்த்தியது? இந்த ஜெபம்தான். புனித பாத்ரே பியோ அவருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது தினமும் அவர் ஜெபமாலையை செபித்திருக்கிறார். சாத்தானுக்கு எதிரான ஆன்மீக போராட்டத்தில் ஜெபம் ஒரு சக்தி வாய்ந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஜெபத்தினுடைய தன்மை, ஜெபமாலையின் தன்மையை அழுத்தமாக ஆழமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். புனித லூயிஸ் டி மான்ஃபோர்ட் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னவென்றால், ஜெபமாலை என்பது மனம் திரும்புதலுக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் மிக வலிமையான ஆயுதம் என்று சொல்கிறார். மனம் திரும்புதலுக்கு, பரிசுத்தமான வாழ்வுக்குரிய ஒரு ஆயுதம்தான் ஜெபமாலை என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் இந்த ஜெபமாலையை ஜெபிக்கக்கூடிய உறவுகள், குடும்பங்களுக்கு 15 விதமான ஆசீர்வாதம் உண்டு என்பதை இதனாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தர இருக்கின்றேன். முதலாவதாக, ஜெபமாலை ஜெபிக்கின்றவர்கள் இல்லத்திலும் ஆலயங்களிலும் கடந்து வந்து ஜெபிக்கின்றவர்களுக்கு, அதன் வழியாக சேவை செய்கின்றவர்களுக்கு அன்னையினுடைய அந்த ஆசீர், இறை அருள் நமக்கு கிடைக்குமாம். இறை அருளை நாம் பெறுவோமாம். அன்புக்குரியவர்களே, இந்த இறை அருளை பெறுவதற்கு நம்மையே நாம் தயாரிப்போமா? அன்னையோடு இணைந்து தயாரிப்போமா? ஜெபமாலை வழியாக நம்மை அர்ப்பணிப்போமா? நம் கவலைகள் மாறும், நம் குடும்பத்தில் கூட தடைகள் மாறும். எல்லாவற்றையும் அன்னையை மாற்றுவாள், நம்மை அன்னையினுடைய பிள்ளைகளாக உருவாக்குவாள், ஆசீர்வாதங்களை பெற்று தருவாள். நம்பிக்கையோடு அன்னையை துதித்து பாடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் அன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் அன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மறி உள்ளம் தட்டும் அன்றாட்டு. தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள், விண்ணக வாழ்வின் அரும் பரிசாம் அருள் மரியாள். விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள், மன்னக வாழ்வின் பெரும் பரிசாம் அருள் மரியா. சொல்லண்ணா துயரம் நீங்கவே, துன்பங்கள் யாவும் நீங்கவே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். மன்றாடுவோமா? எல்லோரும் பக்தியோடு இந்த வேளையிலே அன்னையினுடைய ஜெபத்தை நான் சொல்கிறேன். எல்லோரும் இந்த ஜெபத்தோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஜெபம் நம் ஜெபமாலை மாதத்திற்குரிய ஒரு ஜெபமாக, வாழ்வுக்குரிய ஜெபமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பக்தியோடு இந்த ஜெபத்தை உள்வாங்குவோம். ஓ மரியே,
அமலோற்பவ கன்னிகையே, ஜெபமாலை ராக்கினியே, உமது வரப்பிரசாத நிறைவில் என்னை வைத்து காத்தருளும். என் அற்ப வாழ்வை ஆட்கொண்டு இறைவனுடைய சித்தத்தின்படி செல்வ பாதையில் என்னை நடத்தியருளும். என் பாவங்களுக்கெல்லாம் பாவ பொறுத்தலை பெற்றுத்தாரும். எனக்கு அன்பின் அடைக்கலமாகவும் ஆதரவாகவும் வழித்துணையாகவும் கேடயமாகவும் திகழ்வீராக. சோதனை வேளையில் எனக்கு ஆறுதல் அளித்து எல்லா ஆபத்து நின்றும் என்னை பத்திரமாக பாதுகாத்தருள்வீராக. நானோ பலவீனன், ஏமாந்தவன், அகங்காரம், தற்பெருமை, உலகப்பற்று இவற்றிலிருந்து என்னை நீர் காப்பாற்றும். என் பலவீனத்தாலும் என் குற்றங்களாலும் இறைவனின் கோபத்தை சம்பாதித்து விடாமல் என்னை பாதுகாத்தருளும். உம் புண்ணியத்தால் என்னை நீர் ஆசீர்வதியும். ஆமேன். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.